அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை நல்ல நம்ம வாசிப்போட சிந்தனையோட நம்மளுடைய அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமேன்னு அர்த்தம். சார், ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏன் கேட்குறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சமூகத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏன் கேட்குறோம்? ஒரு வயதானவங்களை போய் ஏன் அணுகுறோம்? ஏன் தெரியுமா? வயதானவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். வயதானவங்க பக்குவப்பட்டவர்களாக மெச்சூர்டு பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு போய் நம்ம அவங்க கிட்ட கேட்குறோம். கரெக்டா? ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே அப்படி மெச்சூர்டாக இருக்காங்களான்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வருது சார். ஓல்டு பீப்புள்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றாங்க. சின்ன பசங்களுக்கு நிகராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் வயசானவங்க. டிவி ரிமோட்டை என் கையில் கொடுக்கல அப்படின்னு வீட்டில் ஒரு பெரிய சண்டை வருது. நீங்கள் வாங்கினதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு வீட்டில் ஒரு சண்டை வருது. இவங்க ஹோட்டலுக்கு போனால் என்கிட்ட சொல்லவே மாட்டுறாங்கன்னு ஒரு சண்டை வருது. அவன் ஒய்ஃபுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான், எனக்கு ஒன்றும் வாங்கி தரலன்னு ஒரு சண்டை வருது. அதே போல் ஸ்டேட்டஸில் இவங்கெல்லாம் எடுத்த ஃபோட்டோவை போட்டுக்கிறாங்க, நான் நிற்கிற ஃபோட்டோவை போடவே இல்லைன்னு ஒரு சண்டை வருது. சார், இதெல்லாமா சார் பெரிய விஷயம்? அப்போ வயதாக என்ன தெரியுமா பெரிய விஷயம்? வயதாக நாம் அனுபவசாலிகளாக பக்குவப்பட்டவர்களாக மாறினா மட்டும்தான் நாம் பெரியவர்களாக மாறுகிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா வயதானவர்களாக மாறுகிறோம், பெரியவர்களாக அனுபவசாலிகளாக பக்குவமானவர்களாக மாறவில்லைன்னு அர்த்தம். வயதானவர்கள் வேறு, பக்குவமானவர்கள் வேறு. இப்போ வயதாக யார் தன்னை மாற்றிக்கிட்டே வர்றாங்களோ அவங்க தான் பக்குவசாலி. சார், தான் மேலே தப்பே இல்லைன்னு பேசுகிறவங்கள நீங்கள் மாற்றவே முடியாது சார். ஒரு ஹைவேஸில் ஒரு பெரியவர் ராங் ரூட்டில் போயிட்டு இருக்காரு. ராங் ரூட்டில் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ராங் ரூட்டில் போகிறாரு. போலீஸ் பிடிச்சாங்க. பிடிச்சவர் இறக்கி, பெரியவர் என்ன நீங்கள் ராங் ரூட்டில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? அவர் கேட்டார், நானா ராங் ரூட்டில் வரேன், நான் கரெக்டாக வந்தேன். எய்த்தாப்பில் வர்ற அத்தனை பேரும் ராங் ரூட்டில் வர்றான், நீ பிடிக்க வேண்டியது அவனைத்தான் அப்படின்னாரு. எய்த்தாப்பில் வர அத்தனை பேரும் ராங் ரூட்டில் வர்றான், இந்த மனுஷன் ராங் ரூட்டில் போயிட்டோன்றதை ஒத்துக்கவே மாட்டாங்க சார். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் சொல்கிறாரு, ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப பெருசாக சக்ஸஸ் ஆனவர். அவர் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்டேருந்து துணி வியாபாரம் கற்றுக்கிட்டு இவ்வளவு தூரம் துணிக்கடைகளை உருவாக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அந்த ஊரில் அவருடைய துணிக்கடை சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு பெரிய துணிக்கடையாக இருக்குது. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். என் பையன் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு. பிஸ்னஸை பாடுறான்னா ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் துணியை தொட்டு பார்க்க முடியுமாங்க? அவர் சொல்கிற லாஜிக் பாருங்க. இன்டர்நெட்டில் துணியை தொட்டு பார்க்க முடியுமா சார்? அப்படிலாம் நம்ம வியாபாரம் இன்டர்நெட்டில் பண்ணிட முடியுமா சார்? என்னமோ இன்டர்நெட்டில் வியாபாரம் பண்ணுறேன்றான் சார். இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமே உட்காந்து பார்த்துக்கிட்டே கிடக்கேன் சார். வியாபாரமே நடக்க மாட்டேங்குது சார். இங்கே வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வர்றாங்க? யார் ரெகுலர் கஸ்டமர்? ஏதாவது தெரியுதா சார் அவனுக்கு? அவனை நம்பி எப்படி சார் நான் இதை கொடுப்பேன்? அந்த பையன்கிட்ட கேட்டேன். அந்த பையன் ரொம்ப சூப்பராக சொன்னான். அவங்க பையன் சொன்னான், சார், வியாபாரன்றது இந்த ரிலே ரேஸ் மாதிரி. ரிலே ரேஸ்ன்றது என்னென்னா, இப்படி ஒருத்தவங்க ஓடுவாங்க, குச்சியை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அடுத்தவங்க கிட்ட அந்த குச்சியை கொடுக்கணும், அவங்க அந்த குச்சியை வாங்கிட்டு திரும்பவும் ஓடுவாங்க. இந்த ரிலே ரேஸ் மாதிரி சார் அப்பா பையன் வியாபாரம், பரம்பரை வியாபாரன்றது. ஒரு அப்பா வியாபாரத்தை தான் பையன் கையில் கொடுக்கணும், அந்த பையன் அந்த குச்சியை வாங்கணும். எங்கள் அப்பா கொடுக்கறதுக்கே தயாராக இல்லை சார், நீட்டுறாரு. ஆனால் நான் வாங்கினா கொடுக்க மாட்டுறாரு, வாங்கினா கொடுக்க மாட்டுறாரு. நான் என்ன தெரியுமா சார் பண்ணுறேன், இங்கே பாருங்கன்னு அவனுடைய அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் போர்ட்டலை காட்டுறான். ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கான் சார், அழகான முறையில் வெப்சைட்டில் ஆர்டர் போடுற மாதிரி உருவாக்கியிருக்கான். அதே போல் சமூக வலைதளங்களில் ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக அந்த கடைக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறான். சொல்கிறான், எங்கள் கடையில் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் ஜென்ரலாக அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா இன்டர்நெட்டில் மட்டுமே 70,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது சார். 70% ஆஃப் பிஸ்னஸ் நான் இன்டர்நெட்டில் பண்ணுறேன் சார். அது எங்கள் அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது சார். எங்கள் அப்பாவுக்கு இன்டர்நெட்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சார். நான் அவர்கிட்ட இதை எப்படி புரிய வைப்பேன்னா, அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இப்போ நமக்கு இன்டர்நெட் தெரியலைன்றதுக்காக தான் பையனுக்கு வியாபாரமே தெரியலைன்னு அவர் ஒரு முடிவு கொண்டார். இந்த வியாபாரத்தை எப்படி நான் அவன்கிட்ட ஒப்படைப்பேன்னு ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ மாற்றிக்கொள்ள வேண்டியது யாருப்பான்னா, அந்த பெரியவர் தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர தான் பையன் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். அந்த பையன் ரொம்ப அழகாக வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் பண்ணுறான் சார். இவர் பண்ணுற பிஸ்னஸ் அந்த ஊரில் மட்டும்தான் தெரியுது. அந்த பையன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான் சார் இங்கிருந்து ட்ரெஸ்ஸை, அவ்வளோ அழகா. அப்போ தன் பையனுக்கு தனக்கு மேலே அறிவு இருக்குன்றது தெரிய மாட்டேங்குதே, புரிய மாட்டேங்குதே. ஏன் ஒரு பாட்டி
தான் பேத்தியை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட் போனாங்க. இப்போ அந்த சாக்லேட் டிபார்ட்மெண்ட்லாம் வரும்போது, நிக்கி நோ சாக்லேட்ஸ், சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, நோ சாக்லேட்ஸ் சொன்னது தான். அடுத்தது ஐஸ்கிரீம் பக்கம், ஐஸ்கிரீம் டிபார்ட்மெண்ட், நிக்கி நோ ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிரச்சனை, ஐஸ்கிரீம் நோ ஐஸ்கிரீம் அப்படின்னா. அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிக்கி நோ திஸ், நோ ஜங்க் ஃபுட்ஸ், நோ திஸ் இப்படி சொல்லிட்டே வந்தாங்களா. இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் பார்த்தாரு, இந்த பாட்டி என்ன சரியான ஸ்ட்ரிக்டான பாட்டியா இருக்கு, பேத்திக்கு ஒன்று கூட வாங்கி தர மாட்டேங்குது சொல்லிட்டு அவர் வந்து அந்த பில்லு போடும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டர் சொன்னாரு, மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்க பேத்திக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துக்கலாமா, பாவம் நிறைய கேட்டா, உங்க பேத்திக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துக்கலாமா. உடனே அவங்க சொன்னாங்க, ஸ்டெல்லா ஹேவ் அ சாக்லேட் அப்படின்னா. இவர் கேட்டார், உங்க பேத்தி பேரு நிக்கி தானே, நீங்க நிக்கி நிக்கின்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, இப்ப ஸ்டெல்லான்னு சொல்றீங்களே. இல்ல, நிக்கின்றது என் பேரு அப்படின்னாங்க அந்த பாட்டி. நிக்கின்றது என் பேரு, நான் சாக்லேட்லாம் போட்டு பார்க்கும்போது என்னைய நானே கட்டுப்படுத்திப்பேன், நிக்கி நோ சாக்லேட்ஸ் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஐஸ்கிரீம் வந்து நிக்கி நோ ஐஸ்கிரீம்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். என் பேத்தி சமத்து தான், நான் தான் என் பேச்சை கேட்க மாட்டேன் அந்த பாட்டி சொன்னாங்களாம். இதுதான் சார் உண்மையே. நம்மை நாம் கட்டுப்படுத்திக்கக்கூடிய திறன் என்றைக்கு வருகிறதோ நாம் அன்றைக்குத்தான் பக்குவப்பட்டவர்களாக மாறுகிறோம். நாம் பக்குவப்பட்டவர்களாக மாறும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.